அனைவருக்கும் வணக்கம். த மேஜிக் ரோண்டா பர்னியோட புத்தகத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ போன செஷன்ல என்ன ப்ராக்டிஸ் எல்லாம் சொன்னேங்கிறத இப்போ ஒரு ஷார்ட்டா சொல்லிடுறேன். டே 9 அவங்க சொன்னது வந்து பணத்தை ஈர்க்கும் காந்தம். அதாவது நம்ம பணம் நமக்கு பற்றாக்குறையா இருக்கு அப்படிங்கும் பொழுது அந்த பணம் நமக்கு தேவைன்னா அதுக்கு நாம என்ன செய்யணுங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த ப்ராக்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கரண்ட் பில்லோ இல்லாட்டி வாட்டருக்கு ஒரு பில் கட்டணும் அப்படிங்கும் பொழுது அந்த பில்லை பார்த்து நீங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் சொன்னீங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து அந்த பணம் வரவுங்கிறது நின்று போயிடும். அதனால உங்களுக்கு வந்து என்னெல்லாம் பில்ஸ் இருக்கோ அந்த பில்லுக்கு வந்து நீங்க நன்றி உணர்வோட இருக்கணும் அப்படிங்கிறது. இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு 10 பில்லு இருக்குங்கும் போது அந்த பில்லெல்லாம் நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா அந்த பே பண்ண பில்லுக்கு நீங்க அந்த பில்லு மேல வந்து நீங்க தேங்க்யூ பெய்டு அப்படிங்கிற வார்த்தைகளை நீங்க எழுதணும், கிராஸா எழுதி வச்சுக்கணும். அதே மாதிரி பே பண்ணாத பில்ல வந்து நீங்க இந்த பணத்திற்கு நன்றி அப்படிங்கிறது, தேங்க்யூ ஃபார் திஸ் மணி அப்படிங்கிற இந்த சென்டென்ஸை நீங்க எழுதி வச்சிடணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த ப்ராக்டிஸை நீங்க வந்து பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த பண வரவு அப்படிங்கிறது இருக்கும். இங்கதான் நீங்க வந்து ஒரு காந்தமா மாறுறீங்க, பணத்தை ஈர்க்கிற ஒரு காந்தமா மாறுறீங்க. அதுதான் இந்த பிராக்டிஸ். அடுத்தது டே 10ல வந்து அனைவருக்கும் மாயத்தூள், அதாவது இந்த மேஜிக்கல் பவுடர் அப்படிங்கிறது சொன்னேன் இல்லையா? ஸோ இது என்னன்னா, இப்போ உங்களுக்கு வந்து நிறைய பேர் சர்வீஸ் அப்படிங்கிறது செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்போ உங்க வீட்டுல வேலை வேலை செய்யறாங்க இல்லையா, சமைக்கிறதுக்கு ஆள் வராங்கன்னா அவங்க வந்து ஒரு சர்வீஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி வீடு கிளீன் பண்ண யாராவது வராங்கன்னா அவங்களும் உங்களுக்கு சர்வீஸ் பண்றாங்க. உங்க வீட்டுல இருக்கிற இன்டர்நெட் இதெல்லாம் வேலை செய்யுதுங்கும் போது அதுல இருந்து ஒரு சர்வீஸ். நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட் போறீங்க, ஹோட்டல் போறீங்க, இல்ல ஒரு ஹாஸ்பிட்டலே போறீங்க, அங்க உங்களுக்கு வந்து எல்லா விதமான சர்வீஸும் கிடைக்குது இல்லையா? இப்போ ஹோட்டல் போனா அவங்க வந்து உங்களுக்கு சர்வ் பண்றது, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்க கேட்டீங்கன்னா எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. ஹாஸ்பிட்டல்ல கூட அங்க நர்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து உங்களுக்கு பணிவிடை எல்லாம் செய்யறாங்கும் போது அந்த மாதிரி அந்த மனுஷங்க மனுஷங்க மூலியமா உங்களுக்கு கிடைக்கிற என்னெல்லாம் சர்வீஸோ அந்த சர்வீஸ்க்கு நீங்க வந்து நன்றி உணர்வோடு இருக்கிறது. அது எப்படின்னா, இந்த மேஜிக்கல் பவுடர் அப்படிங்கிறத நீங்க அவங்க மேல வந்து தூவுறது. நீங்க வந்து உங்ககிட்ட வந்து ஒரு மாயத்தூள் இருக்கிற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பார்த்துக்கணும். ஸோ இந்த மனுஷங்களுக்காக நீங்க அவங்க மேல இந்த மாயத்தூளை வந்து அவங்களுக்கு நீங்க அவங்க மேல வந்து அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுறது, அப்படியே தூவி விடுறது. ஸோ இது ஏன் நீங்க அப்படி செய்யணுங்கும் போது, ஏன் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிறது ஒரு ஆற்றல் சக்தி. இந்த சக்தியை நீங்க அவங்களுக்கு கொடுக்குறீங்க. உங்களுக்கு சேவை செய்யறாங்க இல்லையா அந்த மனுஷங்க, அந்த மனிதர்களுக்கு நீங்க இந்த சக்தியை கொடுக்கும் பொழுது அவங்க வாழ்க்கையில வந்து நிறைய மேஜிக் நடக்கும், அவங்க வாழ்க்கையுமே மாறிடும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நீங்க அந்த ஆற்றல் சக்தியை அவங்களுக்கு கொடுக்கறதுனால உங்க வாழ்க்கையிலுமே நிறைய மேஜிக் எல்லாம் நடக்கும். உங்க வாழ்க்கையிலுமே வந்து நல்ல விஷயங்களை நீங்க வந்து தொடர்ந்து ஈர்க்க ஆரம்பிப்பீங்க. அதனால அவங்க வந்து இந்த மேஜிக்கல் பவுடர் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. இந்த பிராக்டிஸையுமே வந்து நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இதுதான் இந்த டே 9 அண்ட் டே 10 பிராக்டிஸ். ஸோ இன்னைக்கான பிராக்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மந்திரமான காலை. இன்னைக்கு வந்து நம்ம குரூப்ல கூட நான் ஒரு மெசேஜ் போட்டிருக்கேன். அது வந்து இந்த டே 11 அப்படிங்கிற இந்த இதுல இருந்து எடுத்தது தான் அது. இதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க காலையில காலை பொழுது நீங்க எந்திரிக்கிறீங்க இல்லையா, எந்திரிக்கும் பொழுதே அதை வந்து நன்றி உணர்வோட நிரப்பணும் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படி நீங்க காலை பொழுது நீங்க நன்றி உணர்வோடு நிரப்பும் பொழுது அந்த நாள் பூராவுமே உங்களுக்கு எப்படி இருக்கும்னா மகிழ்ச்சியா கழியும் அப்படிங்கிறாங்க. சோ ஏன்னா நீங்க கண்ணை திறந்த உடனே தேங்க்யூ அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த சொன்ன நிமிஷமே உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது உங்க மனதுக்குள்ள வரும். நமக்கே தெரியாம நிறைய பேர் என்ன பண்றோம்னா, காலையில எந்திரிக்கும் போது எதிர்மறையான ஒரு எண்ணங்களை மனதுக்குள்ள நிரப்பி தான் எந்திரிக்கிறோமே. அது நமக்கு தெரியாம கூட இருக்கும். சோ அப்ப என்ன ஆகும், எந்திரிக்கும் போதே ஒரு ஒரு பரபரப்பாகும். அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த நாள் பூரா நமக்கு வந்து ஒரு நல்ல நாளா இல்லாம ஒரு கோபமாவும் கவலையாவும் கூட அந்த நாள் பூராவே நம்ம கழிக்க வேண்டியதா இருக்கும். ஆனா இந்த மேஜிக் அப்படிங்கிற இந்த மேஜிக்கல் மார்னிங்கா நீங்க அதை மாத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நன்றி உணர்வு நிரப்பி ஒரு ஒரு விஷயத்துக்கும் நீங்க வந்து பெட்டை விட்டு கீழே இறங்கும் போது உங்க பாதத்தை இப்படி வைக்கும் போது கூட அதுக்கு கூட நீங்க நன்றி சொல்லும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில உங்களுக்கு உங்க மனம் என்ன மாதிரி சிந்திக்கும்னு பாத்தீங்கன்னா, நிறைய
வாய்ப்புகளை தேடும். அதாவது நன்றி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்க மனம் வந்து சிந்திக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி சிந்திச்சு ஒரு ஒரு விஷயத்துக்கும் நீங்க நன்றி சொல்லும் பொழுது உங்க மனம் அதில் ஆக்கிப்பை ஆகி இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த கிராட்டிடியூடோடைய ஆற்றல் சக்திங்கிறது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த ஆற்றல் சக்தி உங்களுக்கு அதிகமா கிடைக்க கிடைக்க நீங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. அந்த காலை பொழுது எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி ரொம்பவுமே ஒரு சந்தோஷமான ஒரு பொழுதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு ஒரு நாளுமே நீங்க காலையில எந்திரிக்கிறீங்கன்னா நீங்க உயிரோட இருக்கிறீங்கல்ல, அலைவா இருக்கீங்களா, அதுக்கே நீங்க நன்றி சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் அப்படி வந்து சொல்றது கிடையாது. ஸோ அந்த மாதிரி நீங்க உயிரோட இருக்கிறதுக்கே அப்படி நன்றி சொல்லி அந்த பொழுத ஆரம்பிக்கணுங்கிறாங்க. ஸோ இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு gift தான் அது. ஒரு gift அது. அதுல ஒரு ஒரு நாளுமே ஒரு gift தான். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒரு ஒரு நாளுக்கும் நீங்க கண்டிப்பா நன்றி சொல்லணும். இல்ல ஒரு ஒரு நாளுக்கெல்லாம் எதுக்கு நான் நன்றி சொல்லணும்? அது சாதாரணமான விஷயம் தானே. அதுக்கு போய் நான் எதுக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சு விட்டீங்கன்னா விட்டு தான் பாருங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம அப்படி விடும் பொழுது அந்த நாள் எப்படி இருக்கும்னா அது இந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி ஒரு மகிழ்ச்சி கலந்துதான் இருக்காது அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்குமே நன்றி சொல்லணும் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து நீங்க ஒரு கவலையாவே கூட எந்திரிச்சீங்கன்னா கூட காலைல எந்திரிக்கும் போது கவலையோட எந்திரிக்கிறீங்க அப்ப கூட பரவாயில்ல, அதுக்கும் அப்பவும் எந்திரிச்சோன்னா நன்றி சொல்லணும். அதே மாதிரி அலாம் வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 தடவை அடிச்ச பிறகுதான் எந்திரிப்பீங்க. அப்பவும் எந்திரிச்ச உடனே நம்ம நன்றி சொல்லணுங்கிறாங்க. இல்ல ஹாலிடே தானே மெதுவா எந்திரிக்கலாமே என்ன அவசரம் அப்படின்னு மெதுவா எந்திரிச்சாலும் பரவாயில்ல, நீங்க நன்றி சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு இந்த மாதிரி நன்றி சொல்ற பழக்கம் உங்களுக்கு வந்து நீங்க ஏற்படுத்திக்கும் பொழுது அது எப்படி ஆயிடும்னா அது ஏதோ நமக்கு வந்து அது ஒரு ரொட்டீன், உங்க மார்னிங் ரொட்டீன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அந்த ரொட்டீன்ல இதுவும் ஒரு பழக்கமா ஆயிடும். ஸோ அதனால இதுக்குன்னு நீங்க நன்றி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தனியா நேரம் ஒதுக்கி அப்படிலாம் இது உங்களுடைய டைம் அது வேஸ்ட் பண்ணாது. ஏன்னா நீங்க ஒரு ஒரு விஷயமுமே எந்த ஒரு சின்ன விஷயத்துக்குமே நீங்க வந்து இத பிராக்டிஸா பண்ணும் பொழுது நேரத்தை வந்து வீணடிக்காம சொல்லப்போனா இன்னமும் உங்களை வந்து ஒரு புத்துணர்ச்சியா வைக்கிறதுக்கு அது உதவியா தான் இருக்குமே தவிர்த்து உங்களுக்குன்னு அது எந்த கஷ்டமும் கொடுக்காது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க காலையில எந்திரிக்கும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷா எந்திரிக்கிறீங்கும் போது அப்போ நல்லா தூங்கி இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தூக்கம் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த தூக்கத்தை நீங்க ரிசீவ் பண்ணியிருக்கீங்க. அதுக்காக நீங்க வந்து நன்றி உணர்வோட இருக்கணும். அந்த தூக்கம் எனக்கு கிடைச்சதுக்கு நான் நன்றி அப்படிங்கிற மாதிரி காலைல எந்திரிச்சோன்னே உங்க தூக்கத்துக்கு சொல்லலாம். அதே மாதிரி நீங்க படுத்திருந்த அந்த பெட்டு, உங்களுடைய காட்டு, உங்களுடைய பில்லோஸ், உங்களுக்கு நீங்க போத்தியிருந்த அந்த போர்வை எல்லாத்துக்குமே வந்து நீங்க நன்றியுடன் செலுத்தணும். ஏன்னா நீங்க அவ்வளோ ஒரு சுகமான ஒரு தூக்கத்தை கொடுத்துருக்கு, நீங்க கம்ஃபர்டபுளா படுத்து தூங்கி இருக்கீங்கும் போது அந்த மெட்டீரியல்ஸுக்கு கூட நீங்க வந்து நன்றி சொல்லணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க எதெல்லாம் தொடுறீங்க எதெல்லாம் யூஸ் பண்றீங்களோ எல்லா விஷயத்துக்குமே நீங்க நன்றி உணர்வு சொல்லணும் அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்க எந்திரிச்சோடனே இப்போ வந்து உங்களோட கழிப்பறைக்கு போறீங்க. கழிப்பறைக்கு போகும்போது என்ன ஆகுது, அங்க வந்து தண்ணியை திருப்புறீங்க, தண்ணி வருது, டேப்ல இருந்து தண்ணி வருது. ஸோ அப்போ அதுக்கே நீங்க வந்து நன்றி உணர்வோட இருக்கணும். ஏன்னா அந்த தண்ணிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியா நமக்கு வந்து கிடைச்சிருது. ஏன்னா இது பாத்தீங்கன்னா அந்த தண்ணி வரத்துக்கு நம்ம வீடு வரைக்கும் அந்த டேப்ல ஈஸியா தண்ணி வரத்துக்கு ஒரு கண்ட்ரியில இருந்து சில நாடுல இருந்து நகரத்துல இருந்து வந்து நம்ம வீடு வரைக்கும் வருதுன்னா அதுக்கான பைப் லைன் எவ்வளோ ஆழமா குழிய தோண்டி பைப் எல்லாம் போட்டு அந்த பைப்பு மூலியமா நமக்கு இவ்வளோ ஈஸியா அந்த தண்ணி நம்ம வீடு வரைக்கும் வருதுன்னா அதுல எத்தனை மனிதர்கள் அங்க வேலை செஞ்சிருப்பாங்க, எவ்வளவு மனுஷங்களுடைய உழைப்பு அங்க இருக்குன்னு பாருங்க. அந்த உழைப்பெல்லாம் சேர்ந்துதான் நமக்கு இவ்வளோ ஈஸியா அந்த தண்ணிங்கிறது நமக்கு கிடைக்குது. ஸோ அதனால அந்த டேப்புக்குமே நீங்க நன்றி சொல்லணும், அதுல கிடைக்கிற தண்ணிக்குமே. ஏன்னா அதுல ஹாட்டு கோல்டுன்னு கூட நம்ம டாய்லெட்ல வச்சிருப்போம். ஸோ அது மிதமான ஒரு சூட்ல நம்ம குளிக்கிறோங்கும் போது அந்த தண்ணிக்கு நீங்க நன்றி சொல்லணும். அதே மாதிரி டாய்லெட்ல வந்து ப்ரஷ் இருக்கும், பேஸ்ட் இருக்கும், சோப் இருக்கும், மிரர் இருக்கும். இப்படி எல்லா விஷயங்களுமே வந்து அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே நீங்க இத்தனை விஷயத்தையும் யூஸ் பண்றீங்க. ஸோ நீங்க என்னெல்லாம் டச் பண்றீங்களோ என்னெல்லாம் நீங்க யூஸ் பண்றீங்களோ அத்தனைக்குமே நீங்க நன்றி உணர்வு செலுத்தணும் அப்படிங்கிறாங்க. ஈவன் நீங்க வந்து இந்த டாய்லெட் மேட் இருக்கு இல்லையா, அந்த மிதி அடியில காலை வைக்கிறீங்க இல்லையா, ஸோ அதுக்கு கூட நீங்க நன்றி செலுத்தணும் அப்படிங்கிறாங்க. அதுவுமே நீங்க அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ நம்ம வந்து
டாய்லெட் தானே, இது என்ன பெரிய விஷயம் அப்படின்லாம் நினைக்க கூடாது. ஏன்னா ஒரு நாள் நீங்க தண்ணி வரலன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அந்த ஷவர் வந்து குளிக்கும் பொழுது அவ்வளோ ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட். நீங்க சோர்ந்து இருந்தீங்கன்னா கூட நீங்க போய் வந்து குளிச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்க ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியா இருப்பீங்க இல்லையா? ஸோ அதனால அந்த தண்ணி உங்க டாய்லெட்ல இருக்கக்கூடிய எல்லா வித பொருட்களுக்குமே, ஈவன் அந்த பக்கெட்ல இருந்து சோப்புல இருந்து எல்லாம், நீங்க அந்த டைல்ஸ்ல நிக்கிறீங்க பாத்தீங்களா, அந்த டைல்ஸுக்கு கூட நீங்க வந்து தேங்க்யூ சொல்லணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால இந்த நன்றி உணர்வுங்கிறத வந்து ஒரு பழக்கமா நீங்க வந்து வாழ்க்கையில ஏற்படுத்திக்கோங்க. கண்டிப்பா மறக்காம செய்யணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம காலையில எந்திரிச்ச உடனே இந்த மேஜிக் மார்னிங் அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிஸ் பண்றது மூலியமா நமக்கு நிறைய விஷயங்கள், அற்புதமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இன்னொன்று, நீங்க வந்து காலையில எந்திரிக்கிறீங்க, லேட்டாக தான் எந்திரிக்கிறீங்க. என் பழக்கமே வந்து காலைல எந்திரிச்சோன்னா ப்ரஷ் பண்ணிட்டு தான் நான் சாப்பிடணும் அப்படின்லாம் இல்லை. காலையில நான் லேட்டாக தான் எந்திரிப்பேன், எந்திரிச்சோன்னு நேராக சாப்பிட தான் போவேன் அப்படிங்கும்போது அந்த மாதிரி ஒரு பழக்கத்துல இருந்தா கூட பரவாயில்லைங்கிறாங்க. ஈவன் நீங்க வந்து குளிக்காம நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற பழக்கம் இருந்தா கூட பரவாயில்லங்கிறாங்க. ஆனா நீங்க எப்ப எந்திரிக்கிறீங்களோ இல்ல எந்திரிச்சோன்னு நான் போய் சாப்பிட உட்காந்துருவேன், சாப்பாட்டுல கை வச்சிருவேன் அப்படிங்கும்போது அந்த சாப்பாட்டுக்கு, நீங்க குடிக்கிற டீ காஃபி பாலுக்கு, இது எல்லாத்துக்குமே, நீங்க குடிக்கிற ஃப்ரூட் ஜூசஸ்க்கு, நீங்க யூஸ் பண்ற பிளேட்டு, இல்ல நான் ஃபோர்க்ல சாப்பிடுவேன்னா அந்த ஃபோர்க்குக்கு, ஸோ இது எல்லாத்துக்கும் நீங்க வந்து நன்றி சொல்லிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஈவன் இப்போ வந்து நீங்க அந்த ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்றோம் இல்லையா, அந்த ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்றதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய கிச்சன் அப்ளையன்சஸ் நிறைய வச்சிருப்போம். கிச்சன்ல ஃப்ரிட்ஜ் வச்சிருப்போம். ஃப்ரிட்ஜுக்கு நம்ம ஒரு நன்றியை செலுத்துறது. டோஸ்டர் இருக்கும், கெட்டில் இருக்கும், மிக்ஸி இருக்கும், கிரைண்டர் இருக்கும், பிளெண்டர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் இருக்கும், ஃப்ரையர் இருக்கும். ஸோ இப்படி எத்தனையோ அப்ளையன்சஸ் நம்ம வந்து கிச்சன்ல யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அது பொருள் தானே அப்படின்னு அதை அலட்சியப்படுத்தாம அதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்றதுனால நமக்கு வந்து எவ்வளோ ஈஸியா நம்ம வந்து சமையலை முடிக்க முடியுது. ஸோ அதுக்காக அந்த பொருட்களுக்குமே நம்ம நன்றி உணர்வு செலுத்தணும். ஸோ இது நீங்க இவங்க சொல்றது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கும்போது எல்லாத்துக்கும் தொடர்ந்து நம்ம மனதுக்குள்ள வந்து இந்த நன்றி உணர்வு செலுத்த சொல்ல 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 நம்ம மைண்ட் என்ன ஆயிடுதுன்னா, நமக்கு இல்லாத விஷயத்த யோசிக்கணுங்கிற அந்த தாட்டே வராது. நம்ம கிட்ட என்னெல்லாம் இருக்கு, ஸோ அதுக்கு எப்படி நன்றி சொல்றதுங்கிறதுலயே நம்ம சிந்தனைகள் வந்து மூழ்கி இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன ஆகும், நம்மளுடைய எண்ணங்கள் மூலியமா தான் நம்ம பிரபஞ்சத்துல இருந்து நல்ல விஷயங்களை நம்ம ஈர்க்கிறோம். நம்ம எண்ணம் நெகட்டிவா இருந்தா நெகட்டிவான சுச்சுவேஷனை ஈர்க்கிறோம், நெகட்டிவான நிகழ்வுகள் தான் நமக்கு நடக்குதுங்கிற மாதிரி. இப்போ நீங்க நன்றி உணர்வு செலுத்துறதுக்கு நீங்க இப்படியே யோசிச்சு நீங்க ஒன்னொன்னும் செய்யும் பொழுது என்ன ஆயிடுதுன்னா, மறுபடியும் மறுபடியும் நல்ல நிறைய மேஜிக்கலான நல்ல விஷயங்கள் வந்து உங்க வாழ்க்கையில தொடர்ந்து கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கிற மாதிரி அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நன்றி உணர்வு வந்து சொல்லும் போது, நன்றி உணர்வு சொல்லும் பொழுது எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாம நீங்க அதை சொல்ல சொல்ல, காலையில நீங்க வந்து ஆரம்பிக்கிற நாள்ல இருந்து வீட்டை விட்டு வெளியில போற வரைக்கும், சொல்ல போனா உங்ககிட்ட வந்து இப்ப வீட்டை விட்டு வெளியில போறீங்கன்னா ஷூ போடாம போவீங்களா? ஷூ போடாம போக மாட்டீங்க. அதே மாதிரி ட்ரெஸ்ஸஸ், உங்ககிட்ட இருக்கிற நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்கு. காலைல உங்க டே எப்படி ஸ்டார்ட் ஆகும்? காலைல எந்திரிப்பீங்க, ப்ரஷ் பண்ணுவீங்க, குளிப்பீங்க, ட்ரெஸ் போடுவீங்க, அண்ட் தென் வெளியில போறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு அப்புறம் ஷூவை மாட்டிட்டு போவீங்க. ஸோ இப்படி ஃப்ரம் ஸ்டார்டிங் நீங்க வீட்டை விட்டு வெளியில போற வரைக்கும் எண்டு வரைக்கும் எல்லா விஷயத்துக்குமே நீங்க நன்றி சொல்றீங்க. இப்போ உங்ககிட்ட வந்து வார்ட்ரோப்ல நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்குன்னா, அந்த ட்ரெஸ்ஸஸ் இன்னைக்கு நான் என்ன ட்ரெஸ் போடணும்னு நீங்க சாய்ஸ் உங்களுக்கு வந்து செலக்ட் பண்றீங்க பாத்தீங்களா, செலக்ட் பண்ற அளவுக்கு உங்ககிட்ட ட்ரெஸ் இருக்குல்ல, அதுக்கே நீங்க வந்து ரொம்ப நன்றி உணர்வோட இருக்கணுங்கிறாங்க. அதே மாதிரி உங்ககிட்ட ஷூ இருக்கா, அந்த ஷூஸுக்கு வந்து நீங்க இருந்துச்சுன்னா நீங்க லக்கி பர்சன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஷூ இல்லாம நீங்க வெளியில போக முடியுமா? நம்ம எப்பவுமே ஒரு ஷூவோ ஸ்லிப்பரோ இல்லாம நம்ம வெளியில நடந்து போறோமா? போவே மாட்டோம். ஸோ அந்த ஷூ, இந்த ஸ்லிப்பர் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குது. வெளியில நடந்து போகும்போது ஏதோ கல்லோ முள்ளோ குத்தாம நம்ம கால்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குதுங்கும் போது, அந்த ஷூவை நீங்க போடும்போது அந்த ஷூ சவுண்ட் வரலமா? வந்து நன்றி சொல்லணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்படி நீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஒரு பொருளுக்குமே காலையில இருந்து அதாவது நீங்க வீட்டை விட்டு வெளியில போற வரைக்குமே நீங்க இந்த மாதிரி நன்றி சொல்ல சொல்ல உங்களுக்கு என்ன ஆயிடும்னா, அப்படியே சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து ஒரு அருவி மாதிரி உங்களுக்குள்ள பாயும். நீங்க வந்து அப்படியே துள்ளி குதிப்பீங்களாம்.
ஜம்ப் பண்ற அளவுக்கு உங்களுக்குள்ள வந்து அந்த கிராட்டிடியூட் அப்படிங்கறது அப்படி ஒரு புத்துணர்ச்சியும் அப்படி ஒரு சந்தோஷத்தையுமே உங்களுக்கு கொடுக்குங்கிறாங்க. இதுக்கு வந்து ரோண்டா வந்து கண்டிப்பா இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணினீங்கன்னா உங்க வாழ்க்கையில மேஜிக் நடக்கும்னு கேரண்டியே கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க இதை பிராக்டிஸ் பண்ணி நிறைய அற்புதங்கள் அவங்க வாழ்க்கையில நடந்திருக்கு அப்படிங்கறனால அவங்க வந்து இதுக்கு வந்து அவங்க கிராட்டிடியூடே சொல்றாங்க. ஸோ அதுதான் இந்த கிராட்டிடியூட பவர் அப்படிங்கிறாங்க. அதாவது சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது சின்ன சின்ன மேஜிக் வந்து நடக்க ஆரம்பிச்சோன்னா அதோட கண்டினியூட்டி தொடர்ந்து அது என்ன ஆகும், பெரிய பெரிய மாற்றங்கள் பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்க உங்களுக்கு வாழ்க்கையில் அப்படியே தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து மல்டிப்ளை ஆகுங்கிறாங்க. அது அதிகரிக்குமே தவிர்த்து கம்மியாகாது. ஏன்னா இப்போ உங்க சிந்தனை எப்படி ஆயிடுச்சுன்னா எதுக்கெல்லாம் நம்ம கிராட்டிடியூடு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி உங்க சிந்தனை மாறிடுச்சு அப்படிங்கறனால. ஸோ இதுக்கான ப்ராக்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல காலையில எந்திரிச்சுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் தேங்க்யூ சொல்லிடணும். கண்ணை த மொமெண்ட் யூ ஓப்பன் யுவர் ஐ, அதாவது கண்ணை திறந்த உடனே தேங்க்யூன்னு நீங்க சொல்லிருங்க. அந்த வார்த்தை ரெண்டே ரெண்டு வேர்டு தான். ஸோ அதை சொல்லிட்டு நீங்க அடுத்தடுத்து என்ன வேலை செய்யணுமோ செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜேர்னல் எழுதுவோம் இல்லையா, அந்த 10 பாயிண்ட்ஸ் எழுதுவோம். அதுக்கு தேங்க்யூ அப்படிங்கிறது ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கும் தேங்க்யூ சொல்றது அது ஒன்று செய்யுங்க. அப்புறம் நீங்க என்னெல்லாம் யூஸ் பண்றீங்களோ, எதெல்லாம் டச் பண்றீங்களோ, எதெல்லாம் யூஸ் பண்றீங்களோ அத்தனைக்கும் நீங்க வந்து தேங்க்யூ சொல்றது தான். அதுக்கப்புறம் நைட்டு படுக்க போகும்போது இந்த கூழாங்கல்ல கையில வச்சுக்கிட்டு நல்ல விஷயங்களுக்கு மறுபடியும் நினைச்சு பார்த்து தேங்க்யூ சொல்லிட்டு படுக்கிறது. ஸோ இதுதான் அந்த ப்ராக்டிஸ். இது வந்து டே 11க்கான ப்ராக்டிஸ். இப்போ அடுத்தது வந்து டே 12 ப்ராக்டிஸ் என்ன சொல்றாங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்திய மந்திரமான மனிதர்கள், இங்கிலீஷ்ல வந்து மேஜிக்கல் பீப்புள் ஹூ மேட் அ டிஃப்ரென்ஸ். அதாவது நம்ம வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதாவது ஒரு கட்டத்துல ஒரு கஷ்டமான ஒரு சூழல்ல நீங்க உங்க மனசு வந்து ஒரு குழப்பத்துல இருக்கும், ஒரு பதட்டத்துல இருக்கும். ஐயோ நான் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருப்பீங்க பாத்தீங்களா. ஒரு முடிவே எடுக்க முடியாத ஒரு நிலைமையில நீங்க இருப்பீங்கல்ல. அப்போ உங்களுக்கு வந்து யாராவது ஒரு மனுஷங்க வந்து உதவி செய்வாங்க. ஏய் நீ இதை அப்படி பண்ணு, இப்படி செய்யு, நீ இந்த மாதிரி செஞ்சனா அது உனக்கு நல்லதுதான் அப்படின்னு உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணவோ இல்ல ஒரு கைடன்ஸோ இல்ல உதவவோ ஒருத்தவங்க வருவாங்க பாத்தீங்களா. அவங்க தான் மேஜிக்கல் பீப்புள் அப்படிங்கிறாங்க. அவங்க தான் வந்து மந்திரமான மனிதர்கள் அப்படிங்கிறாங்க. சோ அவங்க வந்து உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அவங்க உங்க வாழ்க்கையில அந்த நொடியில வந்து சில விஷயங்களை உங்களுக்கு கைட் பண்ணியிருக்கலாம், ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், ஏதாவது ஒரு உதவி செஞ்சிருக்கலாம். அதை செஞ்சதுனால உங்க வாழ்க்கை வந்து பெரிய லெவல்ல உங்க வாழ்க்கையே வந்து ஒரு பெரிய லெவல்ல மாறி வேறு வழியில திரும்பி போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த அந்த மனுஷங்களுக்கு நம்ம நன்றி சொல்றதுதான் இந்த பிராக்டிஸுங்கிறது. சில சமயம் உங்க வாழ்க்கையில் அப்படி மனுஷங்க வந்திருப்பாங்க, மாற்றத்தையும் கொண்டு வந்திருப்பாங்க, பெரிய மாற்றத்தையே கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா அதை நீங்க வந்து ரியலைஸ் பண்ணாம இருந்திருப்பீங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்களா வந்து திரும்பி பார்த்து பல வருஷங்கள் ஓடி இருக்கும், அவங்கனால உங்க லைஃப் மாறி இருக்கும். ஆனா அது உங்களுக்கே தெரியாம இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க ரியலைஸ் பண்ணி திரும்பி பார்க்கும்போது தான் தெரியும், ஐயோ நம்ம வாழ்க்கை இந்த அளவுக்கு மாறி இருக்கா, ஓ அதுக்கு காரணம் இவங்க தானா, இது கூட நமக்கு இவ்வளவு வருஷமா தெரியாம இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியலைசேஷனுக்கு நீங்க வருவீங்க. ஸோ இந்த மாதிரி மனுஷங்களுக்கு நம்ம கண்டிப்பா நன்றி உணர்வோட இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்க வந்து யாரா வேணாலும் இருக்கலாம். அவங்க உங்க டீச்சரா இருக்கலாம், இல்ல ஒரு கோச்சா கூட இருக்கலாம், இல்ல அங்கிளோ ஆன்ட்டியோ, இல்ல உங்க கூட பிறந்தவங்க, இல்ல உங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸோ, இல்ல ஃபேமிலி யாராவது ஒரு மெம்பரோ, இல்ல டாக்டரோ நர்ஸோ, இப்படி அந்த பர்சன் வந்து யாரு வேணாலும் இருக்கலாம், இல்ல உங்களுடைய க்ளோஸ் பெஸ்ட் ஃப்ரெண்டா கூட இருக்கலாம். ஸோ ஆனா அவங்கனாலதான் உங்க வாழ்க்கையே வந்து திசை மாறி நல்ல வழியில போயிருக்கும். திசை மாறினா நல்ல வழியில இன்னும் பெட்டரா மாதிரி மாறி இருக்கும். சோ அப்படி அந்த மனுஷங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த தாக்கம் அப்படிங்கறது அது கொடுத்துருக்காங்க இல்லையா. சோ அவங்கள யோசிச்சு பார்க்கணுங்கிறாங்க. இல்ல சில சமயம் வந்து ம், ஒரு ரேண்டமா சில பேர் வந்து உங்களுக்கு யாரு என்னன்னு கூட தெரியாது, அதாவது ஒரு கெட் டுகெதருக்கு போயிருப்பீங்க. இப்ப நம்மளே எடுத்துக்கோங்களேன், ஒரு பிசிக்கலா ஒரு செஷன் நம்ம கண்டக்ட் பண்ணும்போது யாருன்னே தெரியாது. ஆனா அவங்களுடைய ஒரு செயல் இல்லாட்டி அவங்களுடைய கைண்ட்னஸ், மத்தவங்க கிட்ட அவங்க எப்படி கைண்டா நடந்துக்கிறாங்க பேசுறாங்கங்கும் போது அந்த விஷயம் கூட உங்க மனசுல ஒரு பாதிப்பை உருவாக்கி அதனால உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நீங்களே கொண்டு வந்திருப்பீங்க. இது உங்களுக்கே கூட தெரியாம இருக்கலாம். அவங்க வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஸ்ட்ரேஞ்சரா கூட இருக்கலாம். ஒண்ணுமே தெரியாத ஒரு மனுஷங்க கூட உங்க லைஃபை மாத்தி இருக்கலாம். சோ இவங்க எல்லாருமே என்னன்னா மேஜிக்கல்
பீப்புள் அப்படிங்கிறாங்க. ரோண்டா வந்து அவங்களோட வாழ்க்கையில அவங்களுடைய பாட்டிக்கு வந்து நன்றி உணர்வு செலுத்தணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்க பாட்டி வந்து ஒரு கிராமத்து ஆள். கிராமப்புறம் வந்து இருக்கிற மனுஷங்க பார்த்தீங்கன்னா பொதுவா அவங்க வந்து ஜென்ரலா ஹாப்பியா தான் இருப்பாங்க. அதே சமயம் அவங்க வந்து சமைக்கிறது, புத்தகம் படிக்கிற பழக்கம் இது எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ரோண்டாவோட பாட்டியும் வந்து இவங்களுக்கு வந்து புத்தகங்கள் படிக்கிறது, எப்படி சமைக்கிறது, அதுக்கப்புறம் இந்த கிராமப்புற வாழ்க்கை மேல அவங்களுக்கு இருந்த அந்த அன்பு, காதல் இது எல்லாத்தையும் வந்து இவங்க நல்லா கவனிச்சிருக்காங்க. பாட்டி கிட்ட இருந்து நிறைய குக்கிங் எல்லாம் கத்துக்கிட்டனால அவங்க கத்தும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ரோண்டாக்கு அந்த குக்கிங் மேல ஒரு பேஷன் 20 வருஷமா வந்து சமையல் மேல ஒரு பேஷனே வந்துருச்சு அவங்களுக்கு. அந்த அளவுக்கு அவங்க பாட்டி கிட்ட இருந்து அந்த அன்புனால அவ்வளோ அன்பா அவங்க பாட்டி வந்து அந்த சமையலை வந்து ஒரு ஆர்ட்டா அப்படியே செய்வாங்களாம். ஸோ அது அவங்களுக்கு பிடிச்சு போய் அது அவங்க கிட்ட வந்துருச்சு. ஸோ இது வந்து ரோண்டாவோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்ல அவங்க புத்தகங்கள் படிக்கிற பழக்கமும் அவங்க பாட்டி கிட்ட இருந்து தான் அவங்க கத்துக்கிட்டாங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புக்கு போடுற அளவுக்கு இப்போ இந்த மேஜிக் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை அவங்க போட்டிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க பாட்டி அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய கிராம வாழ்க்கை அது வந்து ரோண்டாக்கு ரொம்ப பிடிக்குமா. ஏன்னா சிட்டி வாழ்க்கை பார்த்தீங்கன்னா மனுஷங்கள்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப பேசவே யோசிப்பாங்க. ஆனா இந்த கிராமப்புறத்துல பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் ரொம்ப சகஜமா ஈஸியா பேசிப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நம்ம ஒருத்தவங்க வீட்டுக்கு போனா கூட அவங்களும் நம்மளுடைய குடும்ப உறுப்பினர் மாதிரி நம்மளை வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அதனால அந்த கிராமத்து வாழ்க்கையுமே இவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் எங்க பாட்டி தான் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி உங்க சின்னதா இருக்கும்போது உங்க பாட்டி ஒன்னொன்னுக்கும் வந்து நீ தேங்க்யூ சொல்லணும், நன்றி சொல்லணுங்கிறத வந்து ரொம்ப அழுத்தமா அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்களாம். அப்போ வந்து அது அவங்களுக்கு புரியலையாம். ஏதோ வந்து சும்மா அது ஒரு பொலைட்டா இருக்கணும், ஒரு மரியாதைக்காக நம்ம வந்து தேங்க்யூ சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் ரோண்டா நினைச்சிட்டு இருந்தாங்களாம். ஆனா அதுக்கு இல்லை இவ்வளோ பவர் இருக்குங்கிறத வந்து இவங்க அப்புறம் தான் வந்து ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. ஓ, அந்த தேங்க்யூங்கிற அந்த வார்த்தைக்கு இவ்வளோ பவர் இருக்கா அப்படிங்கிறத. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி, அவங்களுக்கு நான் ரொம்பவே நன்றி உணர்வோட இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரோண்டா வந்து அவங்க பாட்டிக்கு வந்து நன்றி சொல்றாங்க. ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பிராக்டிஸ் செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த மனுஷங்களுக்கு நம்ம நன்றி சொல்றதுதான். இப்போ இவங்கள வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி பீப்புள் அப்படிங்கிறாங்க, சாதாரண மனிதர்கள் இல்லை. ஏன்னா இவங்க வந்து மேஜிக்கல் பீப்புள் இல்லையா. அதனால இப்படி ஒரு 3 பேர் உங்க வாழ்க்கையில யாராவது ஒரு 3 பேர் உங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வந்தவங்கள நீங்க மனசுல நினைச்சுக்கணும். போய் ஃபர்ஸ்ட் ஒரு தனியா ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு யார் அந்த 3 பேர் அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிச்சு அவங்கள வந்து அவங்களுக்கு ஒருத்தருக்கும் தனித்தனியா நீங்க வந்து அவங்க உங்களுக்கு என்ன பண்ணுனாங்க, என்ன மாற்றத்தை கொண்டு வந்தாங்க, எதனால அவங்களுக்கு நீங்க வந்து நன்றி உணர்வு செலுத்துறீங்கிறத நீங்க சத்தமா சொல்லணும். அதாவது எப்படின்னா அவங்க உங்க கூட இருக்கிற மாதிரி. சப்போஸ் இப்போ ரோண்டா வந்து அவங்க பாட்டிக்கு நன்றி சொல்றாங்கன்னா அந்த அவங்க பாட்டி அவங்க கூட இருக்கிற மாதிரி அவங்க கற்பனை பண்ணிட்டு ஏன் அவங்க பாட்டிக்கு அவங்க நன்றி உணர்வு செலுத்துறாங்கங்கிறத காரணத்தையும் சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க பாட்டிக்கு சொல்றாங்க. அது மாதிரி இன்னும் 2 பேர். ஸோ இந்த மாதிரி 3 முக்கியமான ஆளுங்கள், முக்கியம் இல்ல உங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வந்த ஆளுங்களை நீங்க நினைச்சுக்கிட்டு ஒருத்தருக்கும் தனித்தனியா நீங்க வந்து அவங்க கூட இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிட்டு லவுடா சத்தமா நீங்க வந்து சொல்லணும் நன்றி உணர்வை. அதே மாதிரி அந்த நன்றி உணர்வு சொல்லும் போது சரி ஃபர்ஸ்ட் நம்ம ஒருத்தவங்களுக்கு சொல்லியாச்சு, இப்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், சரி இன்னும் 2 பேருக்கு அப்புறமா சொல்லிக்கலாம், மதியானமும் சொல்லிக்கலாம் இல்ல நைட்டு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த 3 பேருக்கும் வந்து தொடர்ச்சியா சொல்லாம நீங்க இப்படி பிரேக் எல்லாம் விட்டு இந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா அந்த கிராட்டிடியூடோட பவர் அவங்களுக்கும் போய் சேராது, உங்களுக்கும் ஒன்றும் ஆகாதான். அதனால பலன் எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிறாங்க. அதனால நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த 3 பேருக்கும் தொடர்ந்து அந்த கிராட்டிடியூடு இதை வந்து சொல்லணும் அப்படிங்கிறாங்க. இப்போ உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் அந்த மாற்றத்தை கொண்டு வந்தாங்க அப்படிங்கும்போது உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டோட நேமை நீங்க சொல்லி இந்த மாதிரி நான் வந்து வாழ்க்கையில ஒரு தடுமாற நிலைமையில இருந்தப்ப நீ அன்னைக்கு எனக்கு வந்து சொன்ன உன்னுடைய வார்த்தைகள், நீ எனக்கு கொடுத்த அந்த ஐடியாஸ், உன்னுடைய கைடன்ஸ் தான் வந்து எனக்கு ஒரு சரியான முடிவை வந்து அந்த சூழ்நிலையில எடுக்க வச்சது. அதுக்காக வந்து உனக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு நீங்க வந்து ஒரு நன்றி சொல்றத சத்தமா இப்படி அவங்க இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு சொல்றது. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ரொம்ப சாதாரணமா ஷார்ட்டாகவும் சொல்லிக்கலாம். இல்லைன்னா வந்து இல்லை உங்களுக்கு லென்த்தியா நான் சொல்லணும் ஏன்னா அவங்க நிறைய எனக்கு செஞ்சிருக்காங்க அப்படிங்கும் போது இல்லை லென்த்தியா சொல்லணும்னாலும் சொல்லலாம். ஆனா ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமா சொல்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அதிகமான நன்றி உணர்வை நீங்க வெளிப்படுத்தணும்.
அதே மாதிரி அதுக்கேத்த பலனும் உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளா அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த காரணம் சொல்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா, அப்படியே உங்களுக்கு வந்து உங்க வாழ்க்கையில அப்படி ஒரு அற்புதங்கள் நிகழும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3 பேருக்கிட்ட நீங்க வந்து மாற்றத்த கொண்டு வந்தாங்க இல்லையா? அவங்களுக்கு நீங்க சொல்றது மூலியமா பயங்கரமான ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையில வந்து நடக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி இல்ல, என்னால சத்தமா சொல்ல முடியல. உங்களுக்கு அது வந்து கம்ஃபர்டபுளா இல்ல சொல்ல முடியல அப்படிங்கும் பொழுது, நீங்க என்ன பண்ணலான்னா, அந்த 3 பேருக்கும் ஒரு லெட்டர் மாதிரி எழுதலாமா. ஒரு பேப்பர்ல வந்து நன்றி சொல்றது. இப்ப எப்படி ஜெனரலா ஒரு லெட்டர் எழுதுவோம்ல. ஸோ ஒரு தேங்க் கிவிங் லெட்டர் மாதிரி கூட நீங்க ஒருத்தருக்கும் தனித்தனியா ஒரு லெட்டர் மாரி எழுதி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி நீங்க சொல்லும் பொழுது, அந்த எனர்ஜி அவங்கள போய் கண்டிப்பா ரீச் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஏன்னா நம்மளுடைய இந்த கிராட்டிட்யூடோட பவர் வந்து நீங்க நெனச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் இந்த கிராட்டிட்யூட் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கு ஒரு சாப்டர்லயுமே அவங்க கேரண்டியே குடுக்குறாங்க. இந்த கேரண்டி உங்க லைஃப் மாறும். நீங்க கண்டிப்பா பண்ணுங்க அப்படிங்கிற மாரி ரவுண்டா சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ இந்த பிராக்டிஸ நீங்க வந்து பண்ணி முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? எப்படி கிராட்டிட்யூட் உங்கள நீங்க உணர முடியும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்களாம். அது வந்து ஃபர்ஸ்ட்டு. 2வது வந்து நீங்க அதாவது நெறைய வண்டர்ஃபுல்லான, அழகான, பியூட்டிஃபுல்லான சில இன்சிடென்ட்ஸ் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்குங்களாம். உங்களுக்கு புடிச்சமான மனுஷங்கள பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு புடிச்சமானவங்க கால் பண்ணி பேசுவாங்க. அதே மாரி புடிச்ச இடங்களுக்கு நீங்க போற மாரி வாய்ப்புகள் அமையும். அந்த சூழ்நிலை வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, கன்டினியூஸா ஒண்ணு, 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 ஒண்ணு வந்து உங்களுக்கு பிடிச்சமான வண்டர்ஃபுல்லான திங்ஸ் எல்லாம் வந்து நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து உங்க கிராட்டிட்யூட் வந்து ஒர்க் ஆகுதுங்கிறத நீங்க கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆகும் பொழுது நீங்க இன்னும் சந்தோஷமான நிகழ்வுகளை ஈர்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ உங்க லைஃப்ல எப்படி இருக்கும்னா, எல்லாமே சரியா அப்படியே போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கன்டினியூட்டி இருந்துட்டே இருக்கும். அதே மாதிரி அந்த மகிழ்ச்சிங்கிறது வந்து தொடர்ந்து உங்க மனதுல வந்து இருந்துட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ நெறைய நல்ல விஷயங்கள், அப்புறம் ஒண்ணொண்ணுக்கும் அந்த நிகழ்வுகள் நீங்க பார்த்தீங்கன்னா, ஈஸியா அப்படியே நடந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுல ஒரு டிஃபிகல்ட்டி இல்லாம, ஒரு சில சமயம் நம்ம ரொம்ப நம்மள போட்டு புஷ் பண்ணி ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம கஷ்டப்பட்டு எஃபோர்ட் போட்டு சிலதெல்லாம் செய்வோம் இல்லையா? அந்த மாதிரி இல்லாம ஒரு எஃபோர்ட்லெஸ்ஸா அந்த ஒரு ஒரு விஷயமும் உங்களுக்கு அப்படியே வாழ்க்கையில அப்படியே நகர்ந்து போகும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கான பிராக்டிஸ் என்னன்னா, முதல்ல நம்ம வந்து காலையில அந்த 10 பாயிண்ட்ஸ் எழுதுறோம்ல, அது எழுதுறது. அப்புறம் அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துட்டு, யாரு உங்க வாழ்க்கையில அந்த 3 மனுஷங்க எக்ஸ்ட்ராடினரி பீப்பிள் உங்களுக்கு வந்து மாற்றத்த கொண்டு வந்த அந்த மனுஷங்கள வந்து நீங்க யோசிச்சு, அவங்களுக்கு நீங்க நான் சொன்ன இந்த மாதிரி லவுடா அவங்க ஹெல்ப் பண்ணுனத நெனச்சு, அவங்களுக்கு அந்த கிராட்டிட்யூட நம்ம சொல்றது. எப்படியான மாற்றத்த உங்க வாழ்க்கையில அவங்க என்ன மாரி மாற்றத்த கொண்டு வந்தாங்கங்கிறத நீங்க சொல்றது. அதுக்கான எக்ஸாம்பிளும் நான் சொன்னேன். ஸோ அந்த மாரி எழுதிட்டு, அதுக்கப்புறம் நைட்டு வந்து நீங்க தூங்க போம்போது அந்த கூழாங்கல் பிராக்டிஸ். கூழாங்கல்ல கையில வச்சுட்டு, நீங்க நல்ல விஷயங்கள் ஆல்ரெடி நீங்க நெறைய சொல்லிட்டே தான் இருக்கிறீங்க. ஸோ இப்போ மறுபடியும் அந்த கூழாங்கல்ல கையில வச்சுட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி தேங்க் யூ சொல்லிட்டு நம்ம படுத்துறணும் மாஸ்டர்ஸ். ஸோ இதுதான் அந்த 11த் அண்ட் 12த் பிராக்டிஸு. ஸோ இத வந்து நம்ம கண்டிப்பா பண்ண முடியும். பண்ணலாம் மாஸ்டர்ஸ். தேங்க் யூ.